ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4.1 ஆம்பிளிஃபையர் மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோல் வச்ச மாடலு. இது ஒரு தோஸ்துக்கு நம்ம மாட்டிகிட்ருக்கோம். இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய அப்கமிங் நெக்ஸஸ் 3, அது நெக்ஸஸ்ன்னு இதுக்கு நம்ம பேர் வச்சுருக்கோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சரௌண்டும் சப்பு ஃபார் 2-in-1 சப்பு, சரௌண்டு டுவல் பவர். ஸோ இது ரெண்டையும் ஒரே போர்டாக நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். இந்த அசம்பிளிங்கை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா இடமும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அசம்பிள் பண்ணும்போது நம்மளுக்கு இடமும் இதாயிரும். ஸோ காம்பேக்டாக நம்ம வந்து ஒரு 4.1 சீக்கிரமாக நம்ம ரெடி பண்ண முடியும். அதுக்காக இந்த போர்டு வந்து நான் ரெடி பண்ணேன், நெக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது பேர் வச்சுருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வண்டியில் நம்ம வந்து இப்போ மாட்டியிருக்கோம். ஸோ இப்போ இது வந்து டெஸ்டிங் வந்து போயிட்டுருக்கு. ஸோ போட்டோம் அப்படின்னா காப்பிரைட் வருமானு தெரில, பாட்டு போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு தான் நம்ம வந்து இப்போது அந்த ஆம்ப் வந்து முழுசாக மாட்டி முடிச்சாச்சு. ஸோ இந்த வண்டியில் நம்ம என்னென்ன மாட்டியிருக்கோம் அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். வண்டியில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து புல் ஸ்டோனில் ஸ்பீக்கர் மாட்டியிருக்கோம். கொஞ்சம் இருட்டாயிடுச்சு. புல் ஸ்டோனில் ஸ்பீக்கர் 5 ஸ்பீக்கர் மாட்டியிருக்கோம். ஸோ ட்வீட்டர் பார்த்தீங்கன்னா இங்கே சப்வூஃபர் பாக்ஸு அடியில் மாட்டியிருக்கோம், அது தெரியலை. ஸோ சப்வூஃபர் பாக்ஸ் வந்து அடியில் நம்ம வழக்கம் போல் எப்போவும் நம்ம கேமஸில் ஃபிட்டிங் போடுற மாதிரியே போட்டிருக்கோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சரௌண்ட் பாக்ஸ், இந்த தடவை கிட்டார் பாக்ஸ் போட்டிருக்கோம். ஸோ இங்கே ஒரு கிட்டார் பாக்ஸு பார்த்திங்கன்னா ஆம்பிளிஃபையர் நம்ம கேஎம்ஸோட பேனல் போட்ட ஆம்பிளிஃபையர். ஸோ இதில் கண்ட்ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டரு. இது வந்து உங்களுக்கு மாஸ்டர், அதாவது டோட்டல் மாஸ்டர் வால்யூம் வந்துடும். பாஸு, ட்ரிபிளு, வால்யூமு, இது வந்து சரௌண்டுக்கானது. இது வந்து பார்த்திங்கன்னா சப்வூஃபருக்கான கண்ட்ரோல். ஸோ இது எல்லாத்துக்குமான மாஸ்டர் பார்த்திங்கன்னா நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பவர் சப்ளை பார்த்திங்கன்னா பேட்டரியிலேருந்து டைரெக்டாக எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதேமாதிரி வண்டியில் எந்த ஒரு ஒயரிங்கையும் நம்ம வந்து கட் பண்ணல, எதுவுமே கட் பண்ணல. ஆக்சுவலாக அதிலேருந்து மியூசிக் சிஸ்டத்துக்கு கொடுத்துருக்கிற வோல்டேஜில் ஒரே ஒரு ஒயர் மட்டும் டேப் பண்ணி தான் நம்ம எடுத்துருக்கோம், வேறு எங்கேயும் கை வைக்கல. ஏன்னா சென்சார் டைப் வண்டி ஒயரிங்கில் கை வைக்கிறது கொஞ்சம் சரி வராது அப்படின்றதுனால நம்ம பெருசாக எந்த வண்டியிலுமே இந்த வேலையை நம்ம பண்ணுறதில்ல.